ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குட் பேட் அக்லி திரைப்படத்துலேருந்து 2வது சிங்கிள். ஆக்சுவலாக இந்த பாட்டு தான் ஃபஸ்ட் சிங்கிளாக வந்திருக்க வேண்டியது. பட் ஓஜி சம்பவம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஓஜியை விட எனக்கு என்னமோ குட் பேட் அக்லி மாமே காட் பிளஸ் யூ இது வந்து எனக்கு கொஞ்சம் தரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஃபேன்ஸுக்கு என்ன மாதிரி சாங் பிடிக்கும், முக்கியமாக தலைய ரீசன்ட் டைமில் இப்படி ஒரு குத்து சாங்கில் பார்க்கவே இல்லை. ஆலுமா டோலுமா தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான சாங். ஈவன் அஜித் சார் ஃபேன்ஸ் இல்லாமல் நியூட்ரலாக படம் பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து இப்போ வரைக்கும் ஒரு எவர்கிரீன் சாங் மாதிரி இருக்கும் இல்லையா. எனக்கு என்னமோ ஆலுமா டோலுமா வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த பாட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா விஸ்வாசமில் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வரும். அந்த எக்ஸிபிஷனில் ஏகே ஆடுற மாதிரி லாஸ்ட்டில் அந்த பாட்டு முடியும் போது ஒரு குத்துவார். இதுலேயும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லணும். ஆதிக்கு வந்து எனக்கு என்னமோ நிறையா விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஏகே அப்படின்னு வர்றதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஓகே, ஒரு பாட்டுக்கே இவ்வளோ மெனக்கட்டுறாரு, படத்தில் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. முழுக்க ஃபேன்ஸை குறி வச்சு தான் அந்த பாட்டு பண்ணியிருக்காங்க. தரமாக இருந்துச்சு. ஓஜி வந்து எப்படி நம்ம பேசணும் இல்லையா, அவருடைய ரியல் லைஃப் ப்ளஸ் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த லார்ஜர் தென் லைஃப் இமேஜ், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வரிகள் இருந்துச்சோ. இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு தரமான ஒரு குத்துப்பாட்டு. அது ஏகேவே க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி அந்த ஏகேங்கிற அந்த டைட்டில் அந்த ஃபாண்ட்டு வர்றது, அஜித்குமார் வந்துட்டு பின்னாடி முழுக்க பார்த்திங்கன்னா அந்த கன்னு அப்படி அந்த சேர் இருக்கிறது எல்லாமே சூப்பர். அந்த ஜெயில் சாங், ஜெயிலில் என்ன மாதிரி ஒரு டான் ஏன் ஜெயிலுக்குள்ளே போனார், அங்கேயே டான்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு, இந்த மாதிரி நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நிறையா கேள்விகள், படம் எப்படி இருக்கும், வாட் ஆதிக் இஸ் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கும்ல. இந்த பாட்டு பார்க்கும்போது ஓகே, அதான் ஃபேன்ஸை மைண்டில் வச்சு எடுத்திருக்காங்க. எனக்கு என்னமோ ஒருவேளை அஜித் சார் வந்து அந்த தானா ஒரு ரெட் ட்ராகனாக ஒரு ஏகேவா ஒரு உள்ளே போனாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருக்காரு. அவர் யாரும் அங்கே ஜெயிலில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஜெயிலுக்குள்ளே போயிட்டார் பேருக்கு, பட் அங்கேயும் அவர் தானாக தான் இருக்கார்ப்பா, அந்த பேரோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சாங் வந்து கொரியோகிராஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. கல்யாண மாஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாண மாஸ்டருடைய அவருடைய அது ஒரு அல்ட்டிக்காத அது ஒரு மாதிரியான ஒரு குத்து இருக்கும். ஏகேவாக தான், ஏகேவையும் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கேஷுவலாக ஜாலியாக அப்படி ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு ரேப் வருது பார்த்தீங்களா, சூப்பருங்க, செம்மையாக இருந்துச்சு. ரேப் தாறுமாறாக இருந்துச்சு. ரேப் நீங்கள்லாம் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அனிருத்தை பற்றி மென்ஷன் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அனி வந்து அனி வாய்ஸில் ஒரு மேஜிக் இருக்குது. ஓகே, அவர் கம்போஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு பாட்டு பாடுறது வந்து அது ஒரு மாதிரி அப்படி இருக்கும், ஒரு ரீச் அப்படியே. ஓகே, ஜெயிலரில் அதே தான், அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்காரு. இதில் ஜிவி மியூசிக்லாம் அவர் பாடுறது எனக்கு ரொம்ப டக்குன்னு அனி மியூசிக் மாதிரியே ஃபீல் வந்துச்சு. அனி வாய்ஸ் வந்ததுனால அந்த ஸ்டைலும் ஒருவேளை அதனால தான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜிவி. இது வந்து அனிருத் பாடினா நல்லாயிருக்கும், அனி சம்பவம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. அனி வந்து செம்மையாக பட்டையை கிளப்பிட்டாப்புல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து ப்ரமோஷன் ஏன் கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்னோடய சோஷியல் மீடியாவில் கேட்பாங்க, ஏங்க அவ்வளோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே, இது போதும்னு நான் சொல்லுவேன். இது போதும். ஆல்ரெடி டீசரே வந்து ஒரு பெரிய சம்பவம், செம்ம ரீச். கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் டீசரில் அதிகமான பார்வையாளர்களை கடந்த ஒரு டீசர் 24 ஹவர்ஸில் செம்ம ரீச். அது போதும். அடுத்து ஓஜி சம்பவம் டீசெண்டாக இருந்துச்சு, அது ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது இந்த குட் பேட் அக்லி மாமே காட் பிளஸ் யூ அது செம்மையாக பண்ணியிருக்காங்களே, ஜிபியூ காட் பிளஸ் யூ. ஸோ அது வந்து இந்த சாங் இதுவே போதுன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் ஒவ்வொரு சேனலாக போயிட்டு நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அதெல்லாம் தேவையில்லை. ஏகே படத்துக்கு தேவையில்லை. இந்த மாதிரி அவங்க அப்பப்போ ஒன்று விட்டாலே போதும். என்ன அடுத்து பெண்டிங்கில் இருக்குது ட்ரெய்லர், அது பார்க்கலாம். அவங்க அது வந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி பண்ணாடி சரி, பட் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் சாங்க்கு வரும். சாங்கில் வரிகள் அகைன் அஜித் சாருக்குன்னு ஒரு சில வரிகள் பார்த்திங்கன்னா செம்மையாக சூட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நண்பனாக வந்தால் பார்ட்டி பண்ணு, அந்த மாதிரி வரிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எனக்கு என்னென்னா இப்போது நிறைய ஒரு பெரிய ஒரு பேஸ் போட்டு வச்சுட்டாங்க.
டீசர் தரமாக இருக்குது, இந்த பக்கம் சாங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறையா ஒரு இதை கிளப்பி விட்டாங்க. நம்ம ஆதிக்கு வேறு இன்டர்வியூலலாம் வந்து அப்பா பிள்ளை சென்டிமெண்ட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு எமோஷ்னல் சீக்வன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ எனக்கு என்ன கெஸ்ஸுனா, அவங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ரீசெண்ட் டைமில் பார்த்த ஏகே படங்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முழுக்க முழுக்க ஃபேன் பாய் சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அது கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக, இல்லை நல்லாவே ப்ரில்லியண்ட்டாக எமோஷ்னலான டச்சும் உள்ளே வச்சுருக்காரு. ஸோ அந்த எமோஷ்னல் பிரேக் டவுனோட சேர்த்து ஒரு ப்ராப்பர் ட்ரெய்லர் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து இந்த மைண்ட் செட்டில் வராதிங்க. இது இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்குது, அஜித் சாரை எமோஷ்னலாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வாங்கங்கிற. எப்படின்னா ஃபேன் பாய் சம்பவம் இருக்கும், ஃபேன்ஸ்னால் அதுக்காகவே வாங்க. பட் இந்த படம் வந்து ஃபேன்ஸ்க்கான படம் மட்டுமே கிடையாது, ஒரு ப்ராப்பர் கதையும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லர். மைண்ட் செட் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வெயிட் பண்ணுவோம்.